வணக்கம். ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி கணியர் ரா பார்த்தசாரதி விகாரி வருடத்துடைய கடக ராசியுடைய குரு பெயர்ச்சி பலன்களை கூறப்போகிறேன். இவ்வளவு நாள் பண கஷ்டம், பொருள் கஷ்டம் இருந்த நிலைமையெல்லாம் மாறி உங்களுடைய செல்வ நிலை உயரப்போகிறது. குடும்பத்தில், உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தால் அந்த பிரச்சனைகளாம் தீர்ந்து இனிமேல் அனைவரும் சுமூகமாக ஒற்றுமையாக வாழப்போகிறீர்கள். இவ்வளவு நாள் சரியான வேலை இல்லையே, சரியான தொழில் இல்லையே, நல்ல வருமானம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு வந்த நீங்கள் இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் நல்ல வேலையில் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வேலை கிடைக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் சுமூகமாக நடக்கும். அதன் மூலம் கிடைக்க போகிற செல்வத்தில், பணத்தில் நீங்கள் நல்ல சேமிப்பாக வைத்துக்கொள்ளுங்கள். விரயம் பண்ண வேண்டாம். குடும்பத்திற்கு தேவையானவாறு பொருளை சேமித்து வைத்து சந்தோஷமாக இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் நீங்கள் வாழ்வீர்கள். இவ்வளவு நாள் ஏதாவது நோயால் அவதிப்பட்டு வந்தீங்கன்னா அந்த நோய் படிப்படியாக பூரணமாக குணமடைந்து விடுவீர்கள். அந்த நோயிலிருந்து இந்த குரு பெயர்ச்சி காலம் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார நிலையிலும், வேலை, தொழில் சிறப்பான நிலையிலும், நோய்களிலிருந்து விடுபட்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். இந்த கடக ராசியில் 3 நட்சத்திரம் உள்ளது. புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி அன்பர்கள் ஆலங்குடிக்கு சென்று ஈசனை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். வீட்டில் சுதர்சன எந்திரத்தை வெள்ளியில் வாங்கி வச்சு தினமும் பூஜை செய்து வாருங்கள். உங்களுக்கு தெரிந்த அனைத்து தேவதைகளையும் தியானம் செய்யுங்கள். வீட்டில் இடமிருந்தால் மூங்கில் செடியை வளர்க்கவும் வணங்கி வரவும். கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் குச்சனூர் சென்று அங்கு உள்ள ஈசனை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். சுப்பிரமணிய எந்திரத்தை வீட்டில் வைத்து தினமும் பூஜை செய்து வழிபட்டு வாருங்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி அன்பர்கள் திருப்பரங்குன்றம் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். வீட்டில் கணபதி எந்திரத்தை வைத்து தினமும் பூஜை செய்து வழிபட்டு வாருங்கள். வீட்டில் இடமிருந்தால் அரச மரத்தை, அரசங்கன்றை வளர்த்து பூஜை செய்து வாருங்கள். இல்லை என்றால் அருகில் உள்ள அரச மரத்திற்கு சென்று உங்களால் இயன்ற அளவு தண்ணீரை ஊற்றுங்க, வணங்குங்க. அரச மரத்தில் இருக்க கணபதியை சுற்றுங்க. நவகிரகத்தில் குரு பகவானை முடிந்த அளவுக்கு வியாழக்கிழமைகளில் சென்று வணங்கிவிட்டு வாருங்கள். இந்த குரு பெயர்ச்சி காலம் உங்களுக்கு சிறப்பான குரு பெயர்ச்சி காலமாக அமையப்போகிறது. நன்றி, வணக்கம்.